ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். நம்ம சேனல் டிஎன் ஸ்டடி கைடில் 10th 11th 12th இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேப்பர் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ நம்ம சேனலுக்கு புதுசாக வந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அரையாண்டு பொதுத்தேர்வுக்கான மாடல் கொஸ்டின் பேப்பர் பொது தமிழோடது பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இது கடைசி வரைக்கும் பாருங்கள். இது உங்களுக்கு மேக்ஸிமம் எக்ஸாமுக்கு வர வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. சரியா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், லெட்ஸ் ஸ்டார்ட். மதிப்பெண்கள் 90 டோட்டல். 3 மணி நேரம் எக்ஸாம் எல்லாத்துக்கும் தெரியும். நெக்ஸ்ட்டு சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. இலக்கியத்தையும் மொழியையும் ஒரு சேர பேசுகின்ற இலக்கண நூல் என்ன? தமிழில் திணை பாகுபாடு டேஸ் அடிப்படையில் பகுக்கப்பட்டுள்ளது. வெள்ளச் சமவெளிகள் அழிய காரணம் என்ன? அதுக்கடுத்து 4th கொஸ்டின். கைப்பொருள் அற்றான் கற்ப வெவ்வகை என்ற கவிதை வரிசையின் ஆசிரியர் யார்? 5வது. உவா உறவந்து கூடும் உற்பத்தி இரவி ஒத்தார் யார்? 6வது. சுரதா நடத்திய கவிதை இதழ். 7. யானை தன் வாய் நிறை கொண்ட வலிதேம்பு தடக்கை குன்றுபுகு பாம்பின் தோன்றும் இதில் எவ்வகை படிமம் வெளிப்படுத்துகிறது? 8. உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் இத்தொடர் உணர்த்தும் பண்பு என்ன? 9வது கேள்வி. பலர் துஞ்சவும் தான் துஞ்சான் விழித்தவரும் அவரை பாடியவரும். இது என்னன்னு கேட்டுருக்காங்க. ஓகே, அதுக்கடுத்து 10வது உன்மனம் ஒரு பார்க்கடல், அதை கடந்தால் அமுதம் மட்டுமல்ல ஆழகாலமும் வெளிப்படும் என்பதை நீ அறிவாய் அல்லவா என்று தொன்மத்தை கொண்டு முரண்பாட்டை விளக்கியவர் யார்? ஓகேவா? 11 பொறுத்து மாச்சீர் காய்ச்சீர் விளைச்சீர் ஓரை செச்சீர். அதுக்கடுத்து 12 பூமணி படைப்புகளில் மாறுபட்டவை. 13வது கேள்வி. திட்டம் என்னும் தலைப்பில் வரங்கள் சாபங்கள் ஆகுமென்றால் இங்கே தவங்கள் எதற்காக? 14வது கேள்வி. சாதா சர்க்குணரின் உரையை கேட்டு தூண்டப்பெற்ற மயிலை சீனி வேங்கடசாமி எழுதிய நூல் எது? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒன்வேர்டு பார்த்தா ஒன்வேர்டு மேக்ஸிமம் புக்குக்கு பின்னாடி இருக்க ஒன்வேர்டு தான். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 2 மார்க் கொஸ்டின். 3 கேள்வி எழுதணும். எவையான 3 கூட எழுத 15 16 17 18 இதை நீங்கள் ரீட் பண்ணிவிட்டு புக்கில் எழுதி வச்சுட்டு நீங்கள் கரெக்டாக பார்த்துக்குங்க. ஓகேவா? அதுக்கடுத்து 2 மார்க் கொஸ்டின் 2 எழுதணும். எவையான 2க்கு விடை தருக. 19 20 21 எதையான 2க்கு மட்டும் விடை அளிக்கணும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? அதுக்கடுத்து 7 கேள்வி எழுதணும். 2 மார்க் கொஸ்டின் இது. எவையானும் 7க்கு விடை எழுதுக. ஓகே, பொருள் வேறுபாடு, ஊமை தொடர்களை இதை நீங்கள் ரீட் பண்ணிவிட்டு நீங்கள் எழுதி பார்த்துங்க. கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கொஸ்டினை. ஏன்னா இது மேக்ஸிமம் உங்களுக்கு வர வாய்ப்புகள் அதிகம். அதுக்கடுத்து 4 மார்க் கொஸ்டின் எதையான 2 எழுதணும். 4 மார்க். இதில் 4 கொடுத்துருக்காங்க. இது 4 கொடுத்துருக்காங்க. 4 நம்ம இந்த 4 கொஸ்டினில் 2 எழுதுனா போதுமானது. 4 மார்க் கொஸ்டின். அடுத்து போன மார்க்கும் அது 4 மார்க் கொஸ்டின். வேணும் 2க்கு விடை தருக. 35 36 37 38 ஏதாவது ஒரு 2க்கு மட்டும் விடை அளித்தா போதும். அதுக்கடுத்து 4 மார்க் கொஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ். அல்லது கேள்வி வேணும் 3க்கு மட்டும் விடை எழுதுக. 1 2 3 இது இல்லைண்டா இந்த கேள்வி யானைக்கும் அடி சேர்க்கும், அது இல்லைனா சுடர் விளக்கையானும் தூண்டுகோல் வேண்டும். இந்த 2 கேள்வியில் 1 எழுதலாம். இலக்கியம் பாராட்டுக. அதுக்கடுத்து தமிழாக்கம். லேர்னிங் இஸ் a treasure that will follow its owner everywhere. A new language is a new life. Knowledge of language is the doorway to wisdom. The limits of my language are the limits of my word. தமிழாக்கம். இதை நீங்கள் படிச்சுங்க. அது மேக்ஸிமம் 1 2 வர வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. அதுக்கடுத்து 6 மார்க் கொஸ்டின். 3 கேட்டுற அனைத்து வினாக்களுக்கும் விடை அளிக்க. இந்த 3ல் நம்ம கட்டாயம் அளிக்கணும். எது இல்லது இது. 45 ஆ இல்லது ஆ. ஓகேவா? 46 ஆ இல்லைன்னா ஆனா கேள்வி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து கடைசி அடிப்படையில்லாமல் செயல் வடிவில் விடை தருக. இது நம்ம மனப்பாட பாட்டு சொல்லுவோம். 4 + 2 இது 4 மார்க்கு, இது 2 மார்க்கு. ஸோ இந்த இதை படிச்சுக்கோங்க. திருக்குறள் ஏதாவது உங்களுக்கு கேட்பாங்க, உங்களுக்கு தெரியும். அதேமாரி மனப்பாட பாட்டை நீங்கள் படிச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம தமிழ் பார்த்தா நெக்ஸ்ட் நம்ம 12th ஸ்டாண்டர்டுக்கு எல்லா கொஸ்டின் பார்ப்போம். உங்களுக்கு வேறு எந்த கொஸ்டினாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.